நம்பர் 4, தேவனை நோக்கி எப்பொழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு, தனக்கு ஒன்று கிடைச்சா, சாப்பாடு கிடைச்சா, உடை கிடைச்சா உடனே நன்றி சொல்கிறவராகவும், தன் கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே அவங்களுக்காக பரிந்து பேசி தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராகவும், தன் குடும்பத்துக்காக முழங்கால் போட்டு நிற்கிறவராகவும் இருந்ததுனால தான் அவரோட ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு ஏஞ்சலே இறங்கி வந்திருக்காங்க. ஜெபிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா அற்புதம் நடந்துடும், பிரச்சனை தீந்துடும்னு நினைக்கக்கூடாது. எதனால இந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலைன்னு தேவன்கிட்ட விசாரிக்கணும். ஏற்ற வேலை இன்னும் வரலையா? நான் அதற்கு தகுதியா இல்லையா? எந்த காரியங்களில் மனம் திரும்பணும்? என் குடும்ப உறவுகளிடம் நான் உண்மையா இருக்கிறேனா? என் தொழிலில் லஞ்சம் வாங்காம, அடுத்தவங்க பொருளை கொள்ளையடிக்காம உத்தமமாக இருக்கிறேனா? நான் டிவி பார்க்கும்போது நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்குறேனா? சாபத்தீடான பொருட்கள், நபர்கள் எதுவும் என் வீட்டில் வைத்திருக்கிறேனா? என் அந்தரங்கத்தில் நான் எப்படி என எல்லாத்தையும் வேத வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்கணும்.